அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உடையர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தாமே அனுபவிப்பர். அன்புடையவர் தம்பொருள் மட்டுமின்றி தனது உடலையும் பிறருக்கு உண்மையாக்குவர். இதற்கு உதாரணமாக சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்தார் என்பது நமக்கு தெரிந்ததே. மாபெரும் அன்புடையவர்கள் வாழ்வதால் தான் இவ்வுலகம் நிலைத்து நிற்கிறது. நம் தமிழர்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்று விருந்தோம்பல். நம் வீச்சுக்கு வரும் விருந்தினர்களை முகம் அலர்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். அதை விட்டுவிட்டு முகம் வேறுபட்டு பார்த்தால் அனுச்சம்பூவை விட விருந்தினர்களின் முகம் அதிகம் வாடி வரும் என்பதனை மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திருந்து நோப்ப குலையும் விருந்து என்னும் திருக்குறள் மூலம் விளக்குகிறார்.